வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவும் நிலையில் வாக்காளர்களை கவர கண்கொத்தி பாம்பு போல அரசியல் கட்சிகள் காத்து கிடக்கின்றன. அவங்களே எடுத்துட்டு வந்து எங்க கட்சி அவமானப்படுத்துற வகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம். இவர் தனது வீட்டில் வைத்து வாக்காளர்களுக்கு வேஷ்டி, சேலை விநியோகித்துக் கொண்டிருந்ததாக கூறி அந்த வழியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பாமகவினர் ஒன்று திரண்டனர். திடீரென படையாக திரண்ட பாமகவினர் சரசரவென திமுக நிர்வாகி வீட்டிற்குள் நுழைந்து பண்டல் பண்டலாக இருந்த வேஷ்டி சேலைகளை அள்ளி வெளியே வீசினர். திமுக நிர்வாகி வாசலிலேயே நின்று மறைத்து பார்த்தும் அவரை தள்ளிவிட்டு சென்ற பாமகவினர் வீட்டுக்குள் பதுக்கி வைத்திருந்த வேஷ்டி சேலைகளை அள்ளி கொண்டு வந்து சாலையில் குவித்து போட்டு கோஷம் எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த பறக்கும் படையினர் வேஷ்டி சேலைகளை பறிமுதல் செய்து மூட்டையாக கட்டிக்கொண்டு விசாரணைக்கு எடுத்து செல்ல திமுக நிர்வாகி ராமலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி பாமகவினர் போராட்டம் நடத்தியதோடு தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு உருவானது. நடவடிக்கை எடுக்கும் வரை விடமாட்டோம். இதையடுத்து மாவட்ட எஸ்பியே சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்துதான் பாமகவினர் கலைந்து சென்றனர். விக்கிரவாண்டி தொகுதி முழுவதுமே வேஷ்டி சேலை விநியோகம் மட்டுமல்லாமல் பந்தல் அமைத்து பணம் விநியோகமும் செய்யப்படுகிறது என்ற பாமகவினர் மாலை நேரத்தில் குவார்ட்டரும் பிரியாணியும் வழங்கப்படுவதாக அதிர்ச்சி புகார் கூறினர். 275 பூத்துகள்ல எத்தனை கிராமங்கள்லயும் பந்தல் அமைத்து அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு தினம் அனைவருக்கும் 200 வீதம் 500 வீதம் பட்டுவாடா செய்து கொண்டு மாலையானால் அனைவருக்கும் மது பாட்டிலை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் புகார் அளித்த பாமகவினர் பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனியிடமும் புகார் அளித்தனர். வழக்கறிஞர் பாலு தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் வந்த பாமகவினர் வாக்கு கேட்கிறோம் என்ற பெயரில் விக்கிரவாண்டி தொகுதி மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டினர். ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க இந்த தொகுதி மக்களை. அதனால் இதோட அவங்களுக்கு நான் அன்பாக இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன். நீங்கள் செய்கிற அத்தனையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனாம் தேதி நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க, எத்தனை ரூபா பணம் கொடுக்க போகிறீங்க, எத்தனை இடத்துல வந்து ராமராஜ் காட்டனில் வந்து எத்தனை ஆர்டர் கொடுத்தீங்க, அது எங்கெங்கிறது வந்துகிட்டு இருக்கு, அத்தனையும் எங்களுக்கு தெரியும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.